Redmi Note 9 Pro இது பார்த்தீங்கன்னா Redmi தரப்புலேருந்து ஒரு பயங்கரமான ஃபோனுன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14000 ரூபா ப்ரைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டுருக்குது. அமேசானில் 13000 ரூபாய்க்கு 1000 ரூபா தள்ளுபடி போட்டு டிஸ்கவுண்ட் போட்டு 13000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த மொபைல் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பேர் சர்புதீன், நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னுடைய சேனல் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோன்னா இதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா பேக்கேஜ் கட் பண்ணியாச்சு. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்தோன்னா 4GB 64GB வேரியன்ட். இது பார்த்தோன்னா நார்மல் ப்ரைஸு 14000 ரூபா. இது அமேசானில் புக் பண்ணனால இப்போ 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 13000 ரூபா. இந்த மொபைல் பார்த்தோன்னா ஒயிட் கலரு. இப்போது இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். மொபைல் எடுக்கலாம். ஓகே, மொபைலையும் ஓரமாக வச்சுக்கலாம். ஒயிட் கலரு. இது பார்த்தோன்னா இந்த கலர் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் இந்த கலர் சூஸ் பண்ணுது. இப்போது பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்தோன்னா உங்களுக்கு சார்ஜர். ஓகே, டைப் சி கேபிள். இது ஓரமாக வச்சிடலாம். இது பார்த்தோன்னா உங்களுக்கு சார்ஜர் அடாப்டர். இது பார்த்தோன்னா உங்களுக்கு 18 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் பாக்ஸ்லேயே வந்துடுது. இது ஒரு நல்ல விஷயம், ஸ்பீட் சார்ஜு. அப்புறமா இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதை பார்த்தோன்னா சிம் இன்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளே பார்த்தோன்னா மேனுவல் புக்ஸ் எல்லாம் இருக்குது, மொபைலோட மேனுவல் புக்ஸு. ஓகே, இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஓகே, இதை ஓரமாக வச்சிடலாம். இது பார்த்தோன்னா ஒரு நல்ல பவுச்சு. இந்த பவுச் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். சிலிக்கான் பவுச்சு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, இப்போ மொபைலை ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டு மொபைல் ஓப்பன் பண்ணலாம். மொபைல் கவரை ஓப்பன் பண்ணி பிரிக்கலாம். இந்த மொபைல் கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இருக்குது. இது பார்த்தோன்னா உங்களுக்கு 5000 சில்லற mAh பேட்டரி வருது, அதனால் உங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்கும். டிஸ்பிளேயும் நல்லா பெருசாகவே இருக்குது. கேமரா கிளாரிட்டிலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது 13000 ரூபாய்க்கு நல்ல வர்த்தான மொபைல்லாம் கேட்டோன்னா கண்டிப்பாக வர்த்தான மொபைல் தான் சொல்லலாம். ஓகே, பவுச் போட்டாச்சு. இப்போ பார்த்தோன்னா அருமையாக இருக்குது. ஆன் பண்ணலாம் மொபைலை. ஓகே, இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதோடைய ஃபுல் ரிவ்யூ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி போட்டு இதில் என்னென்ன கேமெல்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே யூஸ் பண்ணி, அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணி, கேமரா எல்லாமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ கொடுத்துறேன். ஒரு 10 நாளில், ஒரு வாரம் 10 நாளில். இது பார்த்தோன்னா MIUI 11 தான் ஒர்க் ஆகுது, Android 10. ஓகே, இது லாங்குவேஜெலாம் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இது பார்த்தோன்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் நல்லாவே ஒர்க் ஆகுது, டச் சென்சிட்டிவ். ஓகே, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படியே. ஓகே, மொபைலில் வந்தாச்சு. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ பார்த்தோன்னா சென்சிட்டிவ் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். டச் சென்சிட்டிவ் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பெரிய நல்ல ஸ்க்ரீன் அகலமாகவும் இருக்குது, உங்களுக்கு நீளமாகவும் இருக்கனால நல்ல டச் சென்சிட்டிவ் நல்லா ஒர்க் ஆகுது. இது பார்த்தோன்னா மல்டி டேப் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து இதை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது ஒரு 10 டேஸ் இல்லை 1 வீக் யூஸ் பண்ணி மட்டும் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு அன்பாக்சிங் Redmi Note 9 Pro.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.